இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. ஸோ ஐம் விஷிங் ஆல் the women in the world and especially people known to me a very, very happy Women's Day. This is a beautiful day to express our love, gratitude and respect for all women around us. இந்த சமயத்தில் வந்து I would like to share about 3 favorite characters of all time who are women. என்னுடைய favorite characters from our இதிஹாச புராணா, from our history. முதலாவது சீதா மாதா. நம்ம எல்லாருக்கும் வந்து சீதையை வந்து ராமாயணத்தில் படிக்கும் பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்? சீதை ராமனோட வனவாசம் சென்றது, வனவாசத்திலேருந்து ராவணன் சீதையை வந்து கடத்தி கொண்டு போவது, அதுக்கப்புறம் திருப்பி வந்தோடனே அக்னி பிரவேசம் செய்வது, இந்த மாதிரி மேம்போக்காக அந்த கதையை ஒட்டி நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் தான் தெரியும். நம்ம சீதா மாதாவை பற்றி இன்டெப்த் கேரக்டர்ஸ் வால்மீகி ராமாயணத்தில் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். எத்தனையோ இடத்துல வால்மீகி ராமாயணத்தில் சீதை ராமனோட ஆர்கியூ பண்றது வருது, அறிவுபூர்வமாக ஆர்கியூ பண்றது வருது. ஸ்டேட்டிங் த ஃபேக்ட்ஸ். ஷீ questions him. She tells him when she feels he is wrong, she tells him she is wrong. இந்த பாரதியார் பாடல்கள்ல வரும் இல்லையா, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தினில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் அப்படின்னு. இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சீதா மாதா. ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விமன் ரோல் மாடல். இந்த மாதிரி எல்லா விமன் மற்றும் இல்ல ஆண்களும் இவங்களை பின்பற்றி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது சாவித்ரி. நம்ம சத்யவான் சாவித்ரி அப்படின்ற கதை புராணங்கள்ல கேட்டிருக்கோம். சின்ன வயசுல அந்த காலத்து பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அதுல வந்து the characterization of சாவித்ரி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். She was not just any other princess. She was not just any other wife. She was an embodiment of enlightenment. அவங்களுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு ரெசிலியன்ட்னா, she could fight the death and reverse death. உலகத்துல கடவுளாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயம் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மதங்கள்லையும். அது வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் எல்லா மதங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்பை தவிர்க்க முடியாது, அதாவது சாவு வந்து உங்களுக்கு cannot reverse death, அதை வந்து அவாய்டே பண்ண முடியாதுங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ரிவர்ஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ண ஒரு பெண்மணி தான் வந்து சாவித்ரி. She was, her adherence to the truth and her adherence to what she thought was right was very, very strong, and she is my role model. எனக்கு இதை பிடிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய காரணம் உண்டு. நான் வந்து ஐ எம் a very big fan of ஸ்ரீ அரவிந்தோஸ் சாவித்ரி. பெரிய புஸ்தகம், நிறைய வால்யூம்ஸ்ல வரும். the entire thing is a continuous poetry. புரியறதே பல பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல வந்து சாவித்ரியோருடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா காமிச்சிருப்பேன். எந்த அளவுக்கு ஒரு என்லைட்டன்ட் பர்சன். சத்யவான்கிறவர் இஸ் அ எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா, சாவித்ரிங்கிறது இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருப்பேன். இது வரைக்கும் யாராவது படிக்கலைன்னா தயவு செய்து ஸ்ரீ அரவிந்தோஸ் சாவித்ரி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும். She is my role model. என்னுடைய மூணாவது ரோல் மாடல் அப்படின்னாக்க மைத்ரேயி. மைத்ரேயி யக்ஞவல்கிய மகரிஷியுடைய மனைவி. She was an ancient Indian philosopher. அத்வைத சித்தாந்தத்தை ஜனகருக்கு சொன்னவர். ஜனக மகாராஜா யக்ஞவல்கியருடைய சிஷ்யர். அப்பொழுது ஜனகருக்கு எடுத்து சொன்ன ஒருத்தர் மைத்ரேயி. உபனிஷத்துகள்ல வந்து யக்ஞவல்கிய மகரிஷிக்கும் மைத்ரேயிக்கும் இருக்கிற ஒரு டயலாக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ரொம்ப அழகா இந்த உலகத்துடைய philosophy of the creation of the universe ரொம்ப அழகா எடுத்து சொல்லும், especially of the life, and it also explains very, very beautifully the philosophy of non-duality. அத்வைத சித்தாந்தம், தமிழ்ல சொன்னா அல்லுருமை தத்துவம். இது ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு டயலாக் அது. She was one of the greatest ancient philosophers. These 3 role models of mine. I'm again wishing you all a very, very happy Women's Day. Enjoy the day forever.